பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில உங்களோடு கைரோஸ் தியானத்தில் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அன்றைய சமூகம் நம்மளோடு இருக்கிறது. தேவன் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக வாரங்களாக அவரோடு நாம் நடக்கணும், எப்படி நாம் வாழணும் என்று ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில தேவனோட நடக்கிறத குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் தேவனோட நடந்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 5:24 நாம் வாசிப்போம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவனோட நடக்கிறதுனா என்னதுங்க? தேவனோட நடக்கிறதுனா இட்ஸ் சிம்பிளி பீயிங் இன் ஹிஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறது தான் முதலாவது நாம் தேவனோட நடக்கிறது என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்ல தேவனா இருக்கிறேன், நீ என் முன்பாக என்ன பண்ணு, நடந்து கொண்டு உத்தமமா இருன்னு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உற்சாகப்படுத்துறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் சமூகத்துல நாம் இருக்கிறது, அவரோட நாம் நடக்கிறது, உத்தமமா இருக்கிறதெல்லாம் அவரோட நடக்கிற ஒரு வாழ்க்கை தான், இல்லைங்களா? a life that is regulated by his will. அவருடைய சித்தத்தினால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, inspired by his spirit. அவருடைய ஆவியினால உற்சாகப்படுகிற ஒரு வாழ்க்கை, devoted to his purpose. அவருடைய நோக்கங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் தேவனுடைய சமூகத்துல தேவனோட நடக்கிற ஒரு வாழ்க்கையின் காரியங்களாக நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் தேவனோட நடக்கிறேன்னு சொன்னாவே அவங்க சித்தம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததாக, தேவனுடைய சித்தத்தினால அவங்க வாழ்க்கை நடத்தப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஒருத்தர் தேவனோட நடக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆவி நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தேவனுடைய ஆவியினால உற்சாக பண்ணப்பட்ட ஆவியாக காணப்படும். ஒருத்தர் தேவனோட நடக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய நோக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஏனோக்கை நம்ம கவனிக்கும் முதலாவது நம்ம பார்க்கிறோம், ஏனோக்குடைய பேருக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை. ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தர் தேவனோட நடக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க வாழ்க்கையில முதலாவது என்ன காணப்பட வேண்டியவங்க? பிரதிஷ்டை காணப்பட வேண்டும். பிரதிஷ்டை நம்ம பார்க்கும் போது எங்கெல்லாம் பிரதிஷ்டை பார்க்கிறோமோ அதுக்கு முன்பதாக என்ன பார்க்க முடியுங்க? கண்டிப்பா ஒரு பலி பார்க்க முடியும், ஒரு சாக்ரிஃபைஸ், இல்லைங்களா? சாக்ரிஃபைஸ் ஆல்வேஸ் ப்ரீசீட்ஸ் டெடிகேஷன். ஒரு இடத்துல பிரதிஷ்டையை நம்ம பார்க்கிறோம்னா அதுக்கு முன்பதாக ஒரு பலி, ஒரு தியாகத்தை நம்ம பார்க்கிறது, அது நிச்சயமாக வசனத்தில் இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ முதலாவது ஏனோக்குடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அவருடைய பேர் என்ன காட்டுதுங்க? பிரதிஷ்டை. He was yielded to God. அவர் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனா இருந்தார். எப்படி நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும், எங்க நம்ம பிரதிஷ்டை செய்யணும்? 2 விஷயத்துலங்க. முதலாவது நம்ம மனதுல, 2வது நம்ம விருப்பத்துல, நம்ம சித்தத்துல. In our mind, in our will, we have to dedicate it unto the Lord. இல்லைங்களா? இந்த நாட்கள்ல தேவனை குறித்து நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எப்படி நம் பாத்திரவானாய் நடக்கணும்னு பார்த்தோம், எப்படி நாம் தேவனோட நடக்கணும்னு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஆண்டவர் விரும்புகின்ற விஷயங்க, இல்லைங்களா? அதுதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ வா என்னோட நடனு, இல்லைங்களா? 16வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், ஆபிரகாமே ரொம்ப சாரா பேச்சை கேட்டு நடந்துன்னு இருந்தார் போல இருக்கு, இல்லைங்களா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் சாரான் மூலியமாக சாரா கொடுத்த ஆலோசனையை இவர் பெற்றுக்கொண்டு இவர் ஆகார் வழியா புள்ளை பெற்றுக் கொள்கிறார். இதெல்லாம் இவர் செய்கிற காரியமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் போதும், நீ என்னோட நட. நம்ம அவரோட நடக்கும் போத இந்த மனம் என்ன பண்ணும்? வேற பேச்சு கேட்காது, ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்காது. அதுக்கு தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்ற, நீ வந்து என்னோட நட. நீ என்னோட நடக்கும் போது என்ன நடக்கும்? உன்னுடைய மனதும் உன்னுடைய விருப்பமும் உன்னுடைய சித்தமும் என்னுடைய மனதுக்கும் என்னுடைய விருப்ப சித்தத்துக்கு அது அலைன் ஆயிடும், அது ஒப்பு கொடுக்கப்பட்டுடும். பிரைஸ் தி லார்ட். பிரதிஷ்டை வாழ்க்கை அப்படிதாங்க. மனதும் சித்தமும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதா இருக்கும். 2வதாக நம்ம பார்க்கிறோம், நம்ம தேவனோட நம்ம எப்படி நடக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆமோஸ் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தா ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஒருமித்து நடந்து போவார்களோ? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருங்க? அவரோட நம்ம நடக்கிறோம்னு சொன்னா அவரோட நம்ம ஒரு மனமாக வேண்டும். ஹல்லேலூயா. அவரோட ஒரு மனமாக வேண்டும். அன்பிரோக்கன் ஃபெலோஷிப். அவரோட இருக்கிற இந்த ஐக்கியம் எப்படி இருக்கணுங்க? ஒரு மனமாக வேண்டும்.
நீங்க அவரோட நடந்தாவே போதுங்க, அவர் மனத்துக்குள்ள, அவருடைய மனத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்துடுவார் இல்லைங்களா? லூக்கால நம்ம வாசிக்கிறோம், எம்மாவூருக்கு போன இந்த 2 சீஷர்கள் எப்படி இருந்தாங்க? வேற மனமா இருந்தாங்க. அவங்க பார்த்த காரியங்களை, அவங்க அந்த நடந்த அந்த காரியங்களை கவனித்து அவங்க என்ன பண்ணாங்க? ரொம்ப துக்கமா இருந்தாங்க, வருத்தமா இருந்தாங்க, வேற மனமா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அவங்களோட பேசுகிற அந்த நேரத்திலேயே அந்த மனதை, வசனத்தை எடுத்து அவங்க திறந்து கொடுத்து அந்த மனதுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். அவரோட நம்ம நடக்கும் போதே அவரோட ஒரு மனம், வேற காரியங்களுக்கு நம்ம மனசை ஒப்பு கொடுக்க கூடாது. வாட் இஸ் வாக்கிங் வித் காட்? அலைனிங் மை ஹார்ட் வித் காட். என்னுடைய இருதயத்தை, என்னுடைய டிசையர், என்னுடைய விருப்பங்களை தேவனுக்கு நேரம் நான் திருப்பும் போதே நான் அவரோட நடந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், தேவனோட நம்ம நடக்கிறோம்னு சொன்னா என்னங்க முக்கியமான காரியம் அங்க காணப்படுதுன்னா, 1 பேதுரு 2 அதிகாரம் 2 வசனத்துல பார்க்கிறோம், 1 பேதுரு 3 அதிகாரம் 18 வசனத்துல பார்க்கிறோம், அவர் அறிகின்ற அறிவுல நாம் வளர வேண்டும் என்று. அப்ப ஆண்டவரோட நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த காரியங்கள் நமக்குள்ள காணப்பட வேண்டும். முதலாவது பிரதிஷ்டை காணப்பட வேண்டும். 2வது அவரோட நடக்கும் போது நம் மனம் அவரோட இணைய வேண்டும். 3வதாக நம்ம பார்க்கிறோம், அவர் அறிகின்ற அறிவுல நான் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவர் அறிகின்ற அறிவில் எப்படிங்க நம்ம வளர முடியும்? வேத புத்தகத்துல ஆண்டவர் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்க தினந்தோறும் வசனத்துக்கு வந்தீங்கன்னாவே அவர் அறிகின்ற அறிவு ஆண்டவர் நம்மளுக்கு ஊட்டி வளர்த்துனே இருப்பார். ஆவியில நீங்க ஜெபித்து வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நிச்சயமாக என்ன நடக்குங்க? உங்களுக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடுகள், நம்ம தேவனை குறித்து ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் உண்டாகும். இதுதான் நம்மளுக்கு சத்துவம் கொடுக்கும். இதுதான் நமக்குள்ள வளர்ச்சியை கொண்டு வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஆவிக்குரிய ரீதியில நம்ம வளர வேண்டும் சொன்னா நாம் முதலாவது தேவனை அறிகின்ற அறிவுல வளர வேண்டும். பரிசேயரை நம்ம பார்க்கும் போது நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும், நிறைய வசனம் அவங்களுக்கு தெரியும், நிறைய போதனைகள் அவங்களுக்கு தெரியும், நிறைய உபதேசங்கள் அவங்களுக்குனால சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனா தேவனை அறிகின்ற அறிவுல அவங்க இல்லை. அதனால தான் ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, வெள்ளை அடிச்ச கலரன்னு ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்களை பார்த்து பரிசேயருடைய போதனை ஒண்டி எடுத்துக்கோ, ஆனா வாழ்க்கையை பின்பற்றாதேன்னு சொல்லுகிறாரு. ஏன்னா அங்க ஆவிக்குரிய வளர்ச்சி வரல. அவனுக்குள்ள ஏன் ஆவிக்குரிய வளர்ச்சி வளர? ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அறிவு இருந்துச்சு, ஆனா வளர்ச்சி இல்லை. பிரைஸ் தி லார்ட். மெச்சூரிட்டி இல்லைங்க. எப்பங்க மெச்சூரிட்டி வரும்? எப்பங்க ஆவிக்குரிய வளர்ச்சி வரும்? அவரை அறிகின்ற அறிவு எனக்கு உண்டாகும் போதே, அவரோட நான் நடக்கும் போதே, அவரோட நான் நடந்து போகும் போதே என் உள்ளத்துல ஒரு மாற்றம், என் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி நிச்சயமாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். ஏனோக் தேவனோட நடந்தான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்களும் என்னோட நடங்க. ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, வா என்னோட நீ நட. ஹல்லேலூயா. நம்மளே ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருங்க. இன்னைக்கு நம்ம எப்படி நடக்கணும்? முதலாவது பிரதிஷ்டை, 2வது அவரோட அந்யோன்ய ஐக்கியத்துல நாம் நடக்க வேண்டும். அவரோட ஒரே மனமாக நாம் நடக்க வேண்டும். நம்ம வேற மனது கொண்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அவர் மனம் நமக்குள்ள இருக்க வேண்டும். 3வதாக ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ள காணப்படணும்னா அவரோட நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னா அவர் அறிகின்ற அறிவுல நம்ம வளர வேண்டும். நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்மோட நாங்க நடக்கணும். நீர் விரும்புகிற காரியம் இதப்பா. சபையோடு நீங்க பேசிக்கொண்டிருக்கிறீங்க இந்த கடைசி நாட்கள்ல. ஆண்டவரே, இந்த எழுப்புதல் நாட்கள்ல எங்க வாழ்க்கையை உம்மிட்டு தூரம் இருக்கக்கூடாது. பாவமோ பின்மாற்றமோ உலகத்தின் காரியங்களும் எங்களை பிடிச்சு வைக்க கூடாது ஐயா. உம்மோட நாங்க நடக்க எங்களை பலப்படுத்துங்க. இன்னும் உம்முடைய வார்த்தையின் மூலியமாக எங்களை உற்சாகப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையே நாங்க தியானிச்சு உமக்குள்ள நாங்க பலனடை எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.